சரிம்மா, அந்த பணத்தை நீங்களே பேங்க்ல வச்சுக்கிட்டு அழுங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணும். அட அது மட்டுமாவது கொடுங்கம்மா. ஏம்மா, நான் ஒன்றும் பிஸ்னஸ்க்காக கேட்கல. எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறது நினச்சி அவள் தினம் தினம் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியலம்மா. அதான் கேரளா மாந்திரிகத்தில் ஒரு யாகம் பண்ணால் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான்மா 10,000. ஏண்டா முட்டா பயல, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியில ஏறாதா? குழந்தை பிறக்க யாகம் பண்ண போறேங்கிற? இதோ பாரு கனகா, என்னைக்குமே உனக்கு குழந்தை இல்லைங்கிறத நான் குத்தி காட்டி பேசினதே இல்லை. அதை நான் ஒரு குறையாவும் நினைச்சதில்லை. நானும் ஒரு பொம்பளை தானே. குழந்தை இல்லாதவங்க மனசு எவ்வளவு பரிதவிக்கும்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா அதுக்கு முறையா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. அதை விட்டுட்டு யாகம் அது இதுன்னு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களை குழப்பி விடுறான் பாரு அந்த காஞ்சிபுரம் ஜோசியரு. அவனை 2 போட்டா எல்லாம் சரியாயிடும். டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சுமா. யாகம் தான் இதுக்கெல்லாம் சரியா வரும். நீங்க பணத்தை கொடுங்க சொல்றேன். ஷோ, சரி, என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்போ பணமும் தர மாட்டீங்க, இந்த அம்மா வீட்டுக்காரருக்கு திதியும் பண்ண மாட்டீங்க. என் புருஷன் வேலை இல்லாம வெட்டியா இருக்கணும், நாங்க மொத்தமா நாசமா போயிடணும். இதான் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அடியே, உனக்கு குழந்தை இல்ல, நீங்க யாருமே உன்னை வித்தியாசமா நினைக்கல. ஏண்டா பலராமா, உன் அண்ணியோட நிலைமை தெரிஞ்சு நீ ஏண்டா இப்படி பண்ற? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா? இந்தா புடி. வினோ, புடி, எடுத்துக்க. இதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நீ கேட்டதை விட அதிகமா தான் இருக்கும். எடுத்துக்கோ. ஒன்னே கெஞ்சி கேட்டுக்கிறேன். திரும்ப திரும்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா, என் புருஷனுக்கு அந்த சடங்கு பண்ணாதனாலதான் பிரச்சனைன்னு திரும்ப ஆரம்பிக்காதீங்க. அந்த வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு திரும்ப சொல்லாதீங்க. அவர் இருக்காரு, என்ன தேடி வருவாரு. இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு இவ்ளோ பணம்? நான் சொல்லல, இவங்க நாம மேல வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஏய் வாய மூடு. இது அவ குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணம். அங்க இங்கன்னு சேர்த்து வச்சிருந்த காசு. காசு கசங்கி இருக்கிறத பார்த்தாலே உனக்கு தெரியல இது பல நாள் கூலின்னு? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியவா போது? அதான் நீ கேட்டது வந்துருச்சுல்ல, இடத்த காலி பண்ண. ஆமா, இங்கே டேரா போட போறாங்க. எங்க வாங்க போலாம். டேய், உன்னையும் இந்த வயிற்றுலதான் பெத்தேன்னு நினைக்கிறப்போ எனக்கே அசிங்கமா இருக்குடா. சி போடா.
என்னால முடியலங்க. எவ்வளவுதான் நான் தைரியமா இருந்தாலும் என்ன வார்த்தையால காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரமா என்ன தேடி வந்துருங்க. நான் தடவை உன் கையை பிடிக்கும் போது சொன்ன வார்த்தையை தான் இப்ப திரும்பவும் சொல்றேன். நான் உன் கூட 100 வருஷம் சேர்ந்து வாழணும். உன்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டுட்டு போக மாட்டேமா.